ஹலோ வணக்கம் நண்பன் நண்பின் அவங்க ரவிந்த் மோட்டோலாவுடைய ஜி சீரீஸ்லேருந்து மோட்டோ G53 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி சைனா மார்க்கெட்டில் நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்லையும் வரப்போகுது. பட் வரதுக்கு முன்னாடி சைனா மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் எப்போ எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்ககிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோட்டோலாவுடைய ஜி சீரிஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும், இது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான சீரிஸ். அதுலேயும் G50 சீரிஸ் எப்போவுமே அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த மோட்டோ G53 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு அண்டர் 15K செக்மெண்ட்டுக்கான ஒரு லோ பட்ஜெட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக் அண்ட் டிசைன் பார்க்கும்போது பெருசாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் வித்தியாசமாக இல்லை. யூஸ்வலான ஒரு டிசைன் தான். இதுதான் மொபைலுடைய லுக்காக இருக்குது. ரெண்டு கலர் ஆப்ஷன் ஒயிட் அண்ட் பிளாக் அப்படின்ற காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. 183 கிராம்ஸ்க்கான வெயிட், 8.19 mm கான திக்னஸோட இந்த மோட்டோ G53 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் டிசைன் அப்படின்றது இருக்கு. அடுத்து அப்படியே மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பக்கம் வந்தோம்னா, இங்க ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 120 ஹெர்ட்ஸ் அப்படின்றது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சரா இருக்கு. ரொம்பவே லோ பட்ஜெட்ல 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளேல இருக்கு. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஸ்னாப்டிராகனுடைய ஒரு 5G சிப்செட், ஆக்டோகோ சிப்செட் அப்படின்றது மட்டும் தான் அவங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி என்ன எக்ஸாக்டான ப்ராசஸர் அப்படின்றத அவங்க கன்ஃபார்மே பண்ணல. பட் இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் வச்சு நிறைய டிப்ஸ் சொல்றது என்னன்னா, இதில் ஸ்னாப்டிராகனுடைய 400 சீரிஸ்க்கான ஒரு ப்ராசஸர் இருக்கும். ஸ்னாப்டிராகன் 480 இல்லைனா 480 ப்ளஸ் அந்த சிப்செட்டை தான் மோஸ்ட்லி இருக்கும் அப்படின்ற மாதிரி டிப்ஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியலாக மோட்டோரோலா கிட்ட இருந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்னாப்டிராகன் ஆக்டோகோ ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் அப்படின்றத அவங்க எக்ஸாக்டாக சொல்லலை. பட் ஸ்னாப்டிராகன் 480 ப்ளஸ்க்கான சிப்செட்டாக இருந்தால் ஓகே, நல்லா இருக்கும். அது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 5G சிப்செட் தான். ஸோ அந்த சிப்செட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா அண்ட் சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற மாதிரி 2 கேமரா பின்பக்கம் இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் கேமரா செட்டப்பாக பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவான கேமரா செட்டப் இல்லை. அண்ட் ஒரு யூஸ்வலான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு கேமரா செட்டப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக அதர் ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடையாது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. ஆண்ட்ராய்ட் 13 ஒரு அப்டேட்டட் OS அண்ட் MyUI-க்கு கீழே இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரன் ஆகுது. ஸோ ஆட்ஸ் அண்ட் ப்ளாட்டோஸ் இல்லாத ஒரு க்ளீனான யூஏ இருக்கும். அண்ட் அது போக மொபைலுடைய எக்ஸாக்டான ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது சைனாவில் அவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைசிங் பேஸ் வேரியண்டா 4GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டுக்கு சைனாவில் 899 சைனீஸ் கரன்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 10,500 அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரைசிங் தான் ஆக்சுவலி வருது. இந்த ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வேரியண்ட் 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி 120 ஹெர்ட்ஸ்க்கான அந்த ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்கிறதும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு மெயின் பாசிட்டிவாக இருக்குது. இது பர்ஃபார்மன்ஸ் ஸ்னாப்டிராகன் 480 ப்ளஸ்க்கான சிப்செட்டாக இருந்தால் கண்டிப்பாக அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாக இருக்கும். பட் அதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இதோடைய ப்ரீவியஸ் மோட்டோ G52 அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே நமக்கு டிஸ்பிளே POLED பேனலுக்கான டிஸ்பிளேலாம் ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது POLED அப்படின்றது AMOLEDக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. ஸோ அந்த பேனல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னும் போது இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நமக்கு ஒரு POLED பேனலுக்கான டிஸ்பிளே இல்லைனா அட்லீஸ்ட் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான ஒரு LCD டிஸ்பிளேவாவது கொடுத்துருக்கலாம். பட் இங்கே வெறும் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அப்படின்றது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்கு. அது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லாதது, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொஞ்சம் டவுன் கிரேடாக இருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணிருக்கலாம். அஃப்கோர்ஸ் பிரைசிங் கொஞ்சம் கம்மியான லோவஸ்ட் பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு அப்படின்னாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். மற்றபடி
இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவரால் பார்க்கும்போது இவங்களுடைய ப்ரீவியஸ் Moto G52 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அட்லீஸ்ட் Moto G52 இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஒரு 5G ப்ராசர் இன்க்ளூட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கனாலே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்க்கும்போது Moto G53 அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பான ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு படலை. பட் உங்களுக்கு என்ன தோணுது? Moto G53 சைனாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிரைசிங்கை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரியான ஃபீச்சரோட 10,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா? நீங்களே சொல்லுங்கள்.